ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்ததால் முதல் முறையாக திமுக வெர்சஸ் நாம் தமிழர் என களம் மாறியுள்ளது. திமுகவுக்கு போட்டியாக நாம் தமிழர் சார்பில் பெண் வேட்பாளரை களமிறக்கியுள்ளார் சீமான். பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும் நிலையில் கூட்டணிக்கு தொகுதியை கொடுக்காமல் திமுகவே நேரடியாக களமிறக்குகிறது. திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக, பாஜக, தேமுதிக ஆகிய முக்கிய கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அடுத்தடுத்து அறிவித்து ட்விஸ்ட் கொடுத்தனர். போட்டிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியை வேட்பாளராக அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இதனால் முதல் முறையாக திமுகவும் நாம் தமிழரும் நேருக்கு நேர் மோதும் வகையில் தேர்தல் களம் மாறியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மரப்பம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி MA MPhil படித்திருக்கிறார். ஆரம்பத்தில் 13 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றிய அவர் பின்னர் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து ஆசிரியர் பணியில் இருந்து விலகி முழுநேர அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார். தற்போது விவசாயம் மற்றும் கேபிள் டிவி ஆபரேட்டர் உள்ளிட்ட பணிகளையும் செய்து வருகிறார். இவர் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் பவானி தொகுதியிலும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும் போட்டியிட்டுள்ளார். 2021 ஈரோடு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு 39,000 வாக்குகளையும் 2024 மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 95,000க்கும் அதிகமான வாக்குகளையும் பெற்றுள்ளார். கடந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் உயர்ந்ததால் இடைத்தேர்தலில் போட்டியிடும் முடிவை சீமான் எடுத்ததாக சொல்கின்றனர். அதனால் ஈரோட்டை சொந்த ஊராக கொண்டுள்ள சீதாலட்சுமியை வேட்பாளராக அறிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் போது அவர் வேட்பு மனுவில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின்படி அவரின் சொத்து மதிப்பு 99 லட்சங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவை பொங்கல் விடுமுறை முடிந்து தாக்கல் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக மற்றும் நாம் தமிழருக்கு இடையே இருமுனை போட்டி ஏற்பட்டுள்ளதால் வாக்குகள் எப்படி பிரிய போகின்றன என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் வாக்குகள் இரண்டில் எந்த கட்சி பக்கம் அதிகம் போவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற கேள்வி வந்துள்ளது. பெரும்பாலும் இந்த வாக்குகள் திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது. மற்றொரு பக்கம் திமுக அதிருப்தி வாக்குகள் மற்றும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்தே நாம் தமிழர் களத்தில் இருப்பதாக சொல்கின்றனர்.